ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஜே கிட்ஸ் பாக் சேனல். இன்றைக்கு நாம் 2ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு அழகான பாடல் பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம பாடலோட தலைப்பு ஓடி விளையாடு பாப்பா. குட்டீஸ், இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் இதோ நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். சிறு வயதிலேயே கவிதைகள் எழுதுவதில் மிகுந்த ஆர்வமுள்ளவர் இவர் கவிஞர் மட்டுமல்ல, பத்திரிகை ஆசிரியர், எழுத்தாளர், விடுதலை வீரர். நம்முடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு புரட்சி கவிதைகளை எழுதியவர் இவர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இப்படி பல முகம் கொண்டவரா வாழ்ந்தவர் தான் நம்முடைய பாரதியார். இவருக்கு முண்டாசு கவிஞன், மகாகவி, சக்திதாசன், இப்படி பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. இவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இப்படி பல கவிதைகளை இவர் எழுதியிருக்கிறாரு. அவர் உங்களுக்காக, உங்களை போன்ற குழந்தைகளுக்காக எழுதிய பாடல் தான் இந்த ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாடலை மிஸ் இப்ப பாடுறேன், என்னோடு இணைந்து நீங்களும் பாடி பழகுங்க. சரியாப்பா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. குழந்தைகளே, மிஸ் பாடின இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இந்த பாடலை உங்க வீட்டில் நீங்க அடிக்கடி பாடி பழகுங்க. சரியா? இப்ப நாம இந்த பாடலின் விளக்கத்தை கற்றுக்கொள்வோமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. குட்டீஸ், இந்த பாடல் வரிகளின் மூலமா குழந்தைகளாகி நீங்க நல்லா ஓடி விளையாடணும். ஒரு இடத்துல ரொம்ப சோர்வா அப்படியெல்லாம் அமர்ந்திருக்காம எல்லா நண்பர்களோடும் இணைந்து கூடி விளையாடணும். நீங்க விளையாடும் பொழுது உங்களுக்குள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தாலும் யாரையும் நீங்க வையக்கூடாது, அதாவது திட்டக்கூடாது. சந்தோஷமா நீங்க இணைந்து விளையாடணும் என்று நம்முடைய பாரதியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இந்த பாடல் வரிகளின் மூலமா பாரதியார் குழந்தைகளாகி நீங்க காலையில எழுந்து படிக்கிறது உங்களுடைய அறிவை வளர்க்கும், உங்களுடைய படிக்கின்ற ஆர்வத்தை அது தூண்டும் என்று சொல்றாரு. அதே போல இந்த படிப்பு முடிந்த பின்பு இசை, பாடல், இதுல நீங்க ஆர்வத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்க மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்றாரு. அதே போல மாலை நேரத்துல நீங்க உங்க நண்பர்களோடு இணைந்து விளையாடணும். அப்படி நீங்க விளையாடும் பொழுது உங்களுடைய உடல் வலிமை பெறும், ஆரோக்கியமா இருக்கும். எனவே நீங்க காலையில எழுந்து படிக்கிறது, நல்ல பாடல்கள் கேட்கறது, மாலை நேரத்துல விளையாடுறது, இவை மூன்றையும் வழக்கமா ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு வளரும், மனம் மகிழ்ச்சியாகும், உங்களுடைய உடலும் வலிமை பெறும் என்று கற்றுக் கொடுக்கிறாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அதாவது குட்டீஸ், சாதிகள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதுலேயும் உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், இப்படி சொல்றதே பாவம் என்கின்றார் பாரதியார். நாம எல்லாருமே இந்திய தாயின் மக்கள், ஒரே குலம்,
என்று அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், நீங்க படிப்பறிவு கல்வி என்று இருந்தா மட்டும் போதாது, மனம் நிறைய அன்பு இருக்கணும். மனதில் அன்பு இல்லாதவங்கள கீழோர் என்று சொல்றாங்க. கல்வி அறிவோடு மனதில் அன்பு நிறைய உடையவர்களை மேலோர், அதாவது உயர்ந்தவங்க, பெரியவர்கள் என்று சொல்லி நம்ம பாரதியார் நமக்கு சுட்டி காட்டுறாரு. எனவே குழந்தைகளாகி நீங்க உங்க கல்வி அறிவோடு மனம் நிறைய அன்பையும் கொண்டவர்களாக வாழணும். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கான ஒரு சிறிய நினைவூட்டல் பகுதி புத்தக பேச்சுக்குள்ள போலாமாமா? பாடலில் உள்ளபடி பொருத்துக. எங்கே நீங்க விடை சொல்லுங்க பார்க்கலாம். கனிவு கொடுக்கும் பாட்டு. பாட்டு. பாட்டுக்கு நேரா கோடு போடுங்க. காலை படிப்பு. காலை எழுந்தவுடன் படிப்பு. படிப்புக்கு நேரா கோடு போடணும். மாலை விளையாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. விளையாட்டுக்கு நேரா கோடு போடணும். சாதிகள் இல்லை. இல்லை. அந்த விடைக்கு நேரா கோடு போடணும். குழந்தைகளே, அடுத்தபடியா அன்பு நிறைய உடையவர் யாரு? மேலோர். மேலோர். அந்த விடைக்கு நேரா கோடு போடணும். என்ன குட்டீஸ், இன்றைக்கு நீங்க இந்த பாடல் பகுதி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல மீண்டும் மீண்டுமா இந்த பாடலை அழகா பாடி பழகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்புடன் உங்கள் ஆசிரியை. கற்போம், வாழ்வில் ஜெயிப்போம்.